Hi and welcome to Easy Spoken English Kanji. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல நம்ம இங்கிலீஷ் டிவி ஷோஸ் அண்ட் மூவிஸ்ல இருக்கிற மாதிரியான லாங் சென்டென்சஸ் எடுத்து அதே மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன்ல நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோலையும் 2 இன்ட்ரெஸ்டிங் கிளிப்ஸ் ஃப்ரம் 2 டிஃப்ரெண்ட் டிவி ஷோஸ்ல இருந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி பேட்டர்ன்ல நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இட்ஸ் கோனா பி an interesting video as always. So let's get started. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கிளிப் பார்ப்போம். The problem, Jim, is that people who are really suffering from a medical condition won't receive the care they need because someone in this office is coming up with all this ridiculous stuff. ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ப்ராப்ளம் இஸ் தட் பீப்புள் ஹூ ஆர் ரியலி சஃபரிங் ஃப்ரம் அ மெடிக்கல் கண்டிஷன் won't receive the care they need because someone in this office is coming up with all this ridiculous stuff. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, த ப்ராப்ளம் இஸ் தட் பீப்புள் ஹூ ஆர் சஃபரிங், அதாவது பிரச்சனை என்னன்னா, உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு எதனால் கஷ்டப்படுறாங்கன்னா ஃப்ரம் அ மெடிக்கல் கண்டிஷன், சஃபரிங் ஃப்ரம் அ மெடிக்கல் கண்டிஷன். ஸோ உண்மையிலேயே ஒரு மெடிக்கல் கண்டிஷனால் சஃபர் ஆகுறவங்களுக்கு ஓன்ட் ரிசீவ் த கேர் தே நீட், அவங்களுக்கு தேவைப்படுற கேர் கிடைக்காது. ஏன்னா யாரோ நம்ம ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயத்தெல்லாம் கொண்டு வராங்க. ஓகே, பிகாஸ் சம்ஒன் இன் திஸ் ஆஃபீஸ் இஸ் கம்மிங் அப் வித் ஆல் திஸ் ரிடிகுலஸ் ஸ்டஃப். ஸோ இப்படி ஒருத்தவங்க பண்ணுறதுனால, நம்ம ஆஃபீஸில் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையை ஒருத்தவங்க செய்கிறதுனால உண்மையிலேயே மெடிக்கல் கண்டிஷனால் அவதிப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான கேர் கிடைக்காம போயிடலாம். அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப கேஷுவலாக அவங்க சொல்லிட்டாங்க. த ப்ராப்ளம், ஜிம்ன்றது இங்கே பேர், இஸ் தட் பீப்புள் ஹூ ஆர் ரியலி சஃபரிங் ஃப்ரம் அ மெடிக்கல் கண்டிஷன் won't receive the care they need because someone in this office is coming up with all this ridiculous stuff. ஓகே, ஸோ பெரிய சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்குது, பட் ரொம்ப சிம்பிள் தான். இதை டீகோட் பண்ணலாம். இதை சிம்பிளிஃபைடாக ஃபஸ்ட்டு இப்படி புரிஞ்சுக்கலாம். த ப்ராப்ளம் இஸ் திஸ் பிகாஸ் திஸ் இஸ் த ரீசன். ஓகே, த ப்ராப்ளம் இஸ் திஸ்ன்ற இடத்துல அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பிகாஸ்ன்னு சொல்லி திஸ் இஸ் த ரீசன் நம்ம எழுதியிருக்கிறதுல அவங்க ரீசன் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு த ப்ராப்ளம் இஸ் திஸ், இந்த திஸ்ஸை எடுத்துகிட்டு நம்ம ஒரு கிளாஸ் போட போகிறோம். அது என்ன கிளாஸ்னால் நவுன் கிளாஸ். அதாவது உண்மையிலே மெடிக்கல் கண்டிஷனால் சஃபர் ஆகிறவங்களுக்கு கிடைக்காது என்பது தான் பிரச்சனை. ஓகே, ஸோ இதை தான் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, த ப்ராப்ளம் இஸ் திஸ் எடுத்துகிட்டு தட் பீப்புள் ஹூ ஆர் ரியலி சஃபரிங் ஃப்ரம் அ மெடிக்கல் கண்டிஷன் won't receive the care. ஸோ இதிலே பாருங்கள், வெறும் பீப்புள் won't receive the careன்னு அவங்க சொல்லலை. ப்ராப்ளம் இஸ் தட் பீப்புள் won't receive the care. என்ன பீப்புள்னு சொல்லி பீப்புளை டிஸ்கிரைப் பண்ணி அவங்க ஒரு கிளாஸ் வந்திருக்கு. பீப்புள் ஹூ ஆர் ரியலி சஃபரிங் ஃப்ரம் அ மெடிக்கல் கண்டிஷன். ஸோ பீப்புளை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற கிளாஸ் ஒரு adjective கிளாஸ். ஸோ ப்ராப்ளம் இஸ் தட்ன்னு சொல்லி ஒரு நவுன் கிளாஸ் எழுதணும். அந்த நவுன் கிளாஸோட சப்ஜெக்டாக த பீப்புள்னு இருக்குது. அந்த பீப்புளை டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஒரு adjective கிளாஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, பீப்புள் ஹூ ஆர் ரியலி சஃபரிங் ஃப்ரம் அ மெடிக்கல் கண்டிஷன். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு, சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளாஸ் வந்தது. சப்ஜெக்ட்க்கு அப்புறம் வேர்ப் எழுதியிருக்காங்க, won't receive. அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் என்ன கிடைக்காது, த கேர், won't receive த கேர். இப்போ இந்த கேர்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் எழுதியிருக்காங்க, தே நீட். ஸோ தட் தே நீடுன்னு சொல்லலாம், தட் இல்லாமல் த கேர் தே நீட். ஓகே, ஸோ இப்போ இதை தான் இங்கே த ப்ராப்ளம் இஸ் திஸ்ஸுக்கு பதிலாக நம்ம எழுதியிருக்கிற சென்டென்ஸ். த ப்ராப்ளம் இஸ் தட் பீப்புள் ஹூ ஆர் ரியலி சஃபரிங் ஃப்ரம் அ மெடிக்கல் கண்டிஷன். தட் எழுதிட்டோம், கன்ஜங்ஷன். நவுன் கிளாஸ் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் கன்ஜங்ஷன் இருக்கும், சப்ஜெக்ட் வேர்ப், ரிமைனிங் சென்டென்ஸ் இருக்கும். ஸோ இங்கே தட் என்ற கன்ஜங்ஷன் இருக்குது, சப்ஜெக்ட் த பீப்புள்னு இருக்குது, வேர்ப் won't receiveன்னு இருக்குது, ஆப்ஜெக்டில் கேர் இருக்குது. பட் சப்ஜெக்டில் இருக்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு, பீப்புள் ஹூ ஆர் ரியலி சஃபரிங் ஃப்ரம் அ மெடிக்கல் கண்டிஷன். ஆப்ஜெக்டில் இருக்கிற நவுன் த கேரை டிஸ்கிரைப் பண்ணி அகெயின் இன்னொரு adjective clause வந்திருக்கு, த கேர் தே நீட் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ பிகாஸ் திஸ் இஸ் த ரீசனுக்கு வரலாம். ஸோ பிகாஸ் திஸ் இஸ் த ரீசன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். என்ன விஷயம்னா, இந்த ஆஃபீஸில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்தை கொண்டு வரதுனால. ஓகே, பிகாஸ் someone in this office is coming up with all the ridiculous stuff. someone in this officeன்றது ஒரு சப்ஜெக்ட், is coming up அப்படின்றது verb. எதை கொண்டு வராங்க, ஆப்ஜெக்ட் என்னது, வித் ஆல் திஸ் ridiculous stuff. ஓகே, இது சிம்பிள், இதில் வேறு எந்த கிளாஸும் இல்லை, இது ஒரே ஒரு சென்டென்ஸ், someone is coming up with something. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார்மசி ஸ்டாஃப் சில பேப்பர் ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறதுனால அவசரமாக மருந்து தேவைப்படுற நோயாளிகள் தங்கள் மருந்துகளை பெற மாட்டாங்க அப்படின்றது தான் பிரச்சனை. ஸோ அதே மாதிரி சென்டென்ஸ் தான் இதுவும். ஸோ த ப்ராப்ளம் இஸ் திஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே எதை ப்ராப்ளம்னு சொல்லியிருக்கோன்னா, நோயாளிகள் மருந்துகளை பெற மாட்டார்கள். த ப்ராப்ளம் இஸ் தட்
பேஷண்ட்ஸ் won't receive the medications or the medicines. ஓகே, பட் இங்கே பேஷண்ட்ஸ்னு மட்டும் சொல்லாமல் பேஷண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். அவசரமாக மருந்து தேவைப்படும் நோயாளிகள். பேஷண்ட்ஸ் who urgently need medicines. ஓகே, பேஷண்ட்ஸ் who urgently need medicinesனா அவசரமாக மருந்து தேவைப்படும் நோயாளிகள். won't receive them. மெடிசின்ஸ்ன்னு சொல்லிட்டோம், அதனால திருப்பி மெடிசின்ஸ்ன்னு சொல்லாமல் தெம்னு சொல்லிக்கிறோம். The problem is that patients who urgently need medicines won't receive them because என்ன ரீசன் சொல்லியிருக்கோம், pharmacy staff வந்து பேப்பர் ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறதுனால. ஓகே, பிகாஸ் the pharmacy staff is busy with some paperwork. ஓகே, ஸோ இதுலேயும் போன சென்டென்ஸில் பார்த்த மாதிரியே the problem is this because this is the reason அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். the problem is thisன்னு சொன்ன இடத்துல ஒரு clause எழுதியிருக்கோம். that subject verb object இருக்குது. that பேஷண்ட்ஸ்ன்ற சப்ஜெக்ட், verb வந்து won't receive, ஆப்ஜெக்ட் வந்து them. பட் சப்ஜெக்டில் இருக்கிற நவுன் பேஷண்ட்ஸ் அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. who urgently need medicines, அவசரமாக மருந்து தேவைப்படுற பேஷண்ட்ஸ். ஓகே, முன்னாடி பார்த்த டிவி கிளிப்பில் இருக்கிற அந்த எக்ஸாம்பிளில் ஆப்ஜெக்டில் இருந்த நவுனையும் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருந்தது. பட் இங்கே மெடிசின்ஸ் அதை குறிக்கிற ப்ரொனவுன் them மட்டும்தான் இருக்குது. அதை டிஸ்கிரைப் பண்ணி இங்கே இன்னொரு அட்ஜெக்டிவ் clause வரல. மற்றபடி இது போன சென்டென்ஸ் பார்த்த மாதிரியே சேம் பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் தேவையில்லாத ரூல்ஸில் கவனம் செலுத்துறதுனால உண்மையிலேயே ஃபினான்ஷியல் எய்டு நிதி உதவி தேவைப்படுற மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஆதரவை பெற முடியாது அப்படின்றது தான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இங்கே எதை தான் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கோம், மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஆதரவை பெற முடியாது. த இஷ்யூ ஆர் த ப்ராப்ளம்னே கூட எழுதிக்கலாம். தி இஷ்யூ இஸ் தட் ஸ்டூடெண்ட்ஸ் கான்ட் கெட் த சப்போர்ட். ஓகே, can't get the support. ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது சப்ஜெக்ட், can't getன்றது verb, the supportன்றது ஆப்ஜெக்ட். ஆனால் இங்கே ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. என்ன சென்டென்ஸ், நிதி உதவி தேவைப்படும் மாணவர்கள். கரெக்டாக, ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயேன்றதால who really இல்லைனா who genuinely need financial aid. The students who genuinely need financial aid can't get the support. சப்போர்ட்னு மட்டும் சொல்லாமல் அவங்களுக்கு தேவைப்படும் ஆதரவு, அவர்களுக்கு தேவையான ஆதரவை பெற முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். The support they need இல்லைனா they require. Okay, the issue is that students who genuinely need financial aid can't get the support they require because என்ன ரீசன்னு சொல்லியிருக்கோம், அட்மினிஸ்ட்ரேஷன் தேவையில்லாத விதிமுறைகளில் கவனம் செலுத்துறதுனால. because the administration is focusing on unnecessary regulations or rules. Okay, the issue is that students who genuinely need financial aid can't get the support they require because the administration is focusing on unnecessary regulations. So இங்கேயும் நாம the issue is this because this is the reason அப்படின்னு சொல்லியிருக்கோம். the issue is thisன்ற இடத்துல thisக்கு பதிலாக that students can't get the support. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause, who genuinely need financial aid இது ஒரு adjective clause, and the supportன்ற ஆப்ஜெக்ட் அதில் இருக்கிற நவுன் the supportை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause, they require. அதுக்கப்புறம் பிகாஸ் சொல்லி நம்ம ரீசன் சொல்லியிருக்கோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ கிளிப் போகலாம். Oh, by the way, what was so important that you had to see Harvey before you came to see me? ஸோ இதில் என்ன சொன்னாங்கன்னா, what was so important that you had to see Harvey before you came to see me. ஹார்வின்றது நேம், ஸோ you had to see himன்னு வச்சுக்கலாம். ஓகே, what was so important that you had to see him before you came to see me. இதுக்கு என்ன அர்த்தம், என்ன பார்க்க வரதுக்கு முன்னாடி அவனை பார்க்க வேண்டிய அளவுக்கு என்ன இம்பார்ட்டண்ட். what was so important that you had to see him அப்படின்னா அவனை பார்க்குற அளவுக்கு என்ன இம்பார்ட்டண்ட், என்ன முக்கியமான விஷயம். எப்போ பார்க்குற அளவுக்குனா என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி அவனை பார்க்குற அளவுக்கு அப்படி என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்படி நம்ம பேசுவோம்ல, என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட பேசுகிற அளவுக்கு உனக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான் இப்படி சொல்லியிருக்காங்க. வாட் வாஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் தட் யூ ஹேட் டு see Harvey before you came to see me. ஸோ இதே மாதிரி பேட்டர்னில் சில சென்டென்சஸ் பார்ப்போம். என் கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ அவனுக்கு கால் பண்ண வேண்டிய காரணம் என்ன. அங்கே என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டோம், இங்கே என்ன காரணம். வாட் வாஸ் த ரீசன், எதுக்கான ரீசன். தட் யூ ஹேட் டு கால் ஹிம், அவனுக்கு கால் பண்ண வேண்டிய காரணம் என்ன. வாட் வாஸ் த ரீசன் தட் யூ ஹேட் டு கால் ஹிம். எப்போ, எனக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் யூ ஆன்சர்ட் மை கால். வாட் வாஸ் த ரீசன் தட் யூ ஹேட் டு கால் ஹிம் பிஃபோர் யூ ஆன்சர்ட் மை கால்.
என் காலை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்கு கால் பண்ண வேண்டிய அவசியம் என்ன, இல்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். என்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி உன்னை கிளம்ப வைக்க அவள் என்ன சொன்னா? அவள் என்ன சொன்னா? வாட் டிட் ஷி சே? உன்னை கிளம்ப வைக்க அவள் என்ன சொன்னா? வாட் டிட் ஷி சே தட் மேட் யூ லீவ்? தட் மேட் யூ லீவ். ஓகே, உன்னை கிளம்ப வைக்க அவள் என்ன சொன்னாள்? வாட் டிட் ஷி சே தட் மேட் யூ லீவ்? எப்போ கிளம்ப வைக்க? என்னிடம் பேசுவதற்கு முன், பிஃபோர் யூ டாக் டு மீ. ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லி பாருங்களேன். ஷீ செட் சம்திங் தட் மேட் மீ லீவ். என்னை கிளம்ப வைக்கிற மாதிரி அவள் ஒன்று சொன்னா அப்படின்னு அர்த்தம். ஷீ செட் சம்திங் தட் மேட் மீ லீவ். ஸோ சம்திங்கை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு, சம்திங் தட் மேட் மீ லீவ். பட் இந்த சம்திங் தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியாமல் இங்கே கேள்வி கேட்குறோம். வாட் டிட் ஷீ சே தட் மேட் யூ லீவ்? ஸோ இங்கே தட் போட்டு நம்ம எழுதியிருக்கிற சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ்? ஒரு adjective clause சென்டென்ஸ். ஓகே, வாட் டிட் ஷீ சே? அவள் என்ன சொன்னா? உன்னை கிளம்ப வைக்க அவள் என்ன சொன்னாள்? ஏதோ ஒன்று சொல்லியிருக்கா, அது உன்னை கிளம்ப வைத்தது. கரெக்டாக? ஸோ நீ கிளம்புனதற்கான காரணம் இதுதான். ஸோ அந்த காரணத்தை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இது ஒரு adjective clause சென்டென்ஸ். வாட் டிட் ஷீ சே தட் மேட் யூ லீவ்? இது ஒரு adjective clause சென்டென்ஸ். எப்போ கிளம்ப வைக்க, எப்போன்னு சொல்லி டைமை சொல்லியிருக்கோம் ஒரு adverb clause மூலமாக, பிஃபோர் யூ டாக் டு மீ. ஓகே, ஸோ நீங்கள் நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் புரியும். இப்போ தான் நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபர், இப்போ தான் என்னோடய லெசன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நவுன் கிளாஸ், adjective clause அண்ட் adverb clause இந்த 3 பிளேலிஸ்ட்லையும் பார்த்துட்டு இந்த லெசன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கீங்க. adverb clause, adjective clause, noun clauseலாம் ஆல்ரெடி தெரியும்னா இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான சென்டென்சஸ் நீங்களே ஃப்ரேம் பண்ணி பேச முடியும். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.